அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆர்கிவ் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் ட்ரெண்டில் இருக்க டெலிஷியஸான முட்டை மிட்டாய். இந்த முட்டை மிட்டாயை ஒருத்தங்க ஒரு மாதிரி செய்வாங்க. பட் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மிட்டாய்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது 1 லிட்டர் பால், கோவா 250 கிராம், பாதாம் 50 கிராமு, அதில் 40 to 45 பாதாம் வந்துடும், நெய் 1/4 கப்பு, 6 முட்டை, 1 கப் சுகர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அந்த பால் நல்லா சுண்டி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு தேவையான அன்ஸ்வீட்டன் கோவா கிடைக்கும். தண்ணிலாம் விடாமல் கெட்டியான பாலாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோவா நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சரில் இறக்குனா கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் கோவா ரெடி. நெக்ஸ்ட் நான் 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதில் 40 to 45 பாதாம் இருக்கும். நான் இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இதை நல்லா ஈஸியாக தோல் உரிக்க வரும். நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கோவா நல்லா ஆறிருக்கும். தொட்டால் இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி வரணும். இப்போ ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் மிக்ஸை அதில் கோவாவில் ஊற்றி நல்லா நம்ம கட்டிலாம் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாதாமும் கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் ஒன்றா போட்டால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 6 முட்டையும் போட்டு அடித்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இப்போ நம்ம 1 கப் சுகரும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா அதையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட்டர் வச்சுலாம் பீட் பண்ணல. இந்த மாதிரி விஸ்கு வச்சு தான் நான் சும்மா நார்மலாக பண்ணேன். நீங்கள் பீட்டர் வச்சு அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. முட்டை மிட்டாய்க்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி விஸ்கு வச்சோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுகரும் ஏலக்காய் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையும் சுகரும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் அதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண உங்களுக்கு 5 செகண்ட்லேயே கெட்டியாகிடும். அது தீய விட்டுறாதீங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரும். அப்போ வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நான் பேனில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரீ ஹீட்டும் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த மிக்ஸை பேனில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சேன். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்துச்சுன்னு ரிசல்ட்டை பார்க்கலாம். பாருங்கள் எனக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. வாயில் வச்சோன்னா கரைஞ்சிரும், அந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்திருக்கு முட்டை மிட்டாய். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆர்கிவ் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.